இந்த முடி ஏன் தான் இப்படி கொட்டுதுன்னு தெரிலங்க. மண்டையில் இருக்க முடியை கூட வீட்டில் கொட்டி கிடக்கிற முடியை பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இவ்வளோ முடியும் நம்ம தலையில் தான் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் தலையில் பார்த்தோம்னா 4 முடி கூட பின்னுறதுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற கரிசலாங்கண்ணி போட்டு ஒரு ஆயில் தேய்ச்சி பார்த்தாச்சு. சரி, இது என்னமோ புதுசாக ரோஸ்மெரின்னு சொல்கிறாங்களே, அதுவும் நம்ம ஏரியாவில் கிடச்சிச்சுங்க. சரின்னு அது கூட வெந்தயத்தை போட்டு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி கொஞ்சமாக அதை காய்ச்சி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இதுலையாவது கொஞ்சம் முடி வளருதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் சாதம், சிக்கன் குழம்பு அப்படி கிரேவி மாதிரி வச்சாச்சு. இந்த சாதத்தை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்புதான் ஞாபகம் வந்துச்சுங்க. சின்ன பிள்ளையில சாதத்தில் குழம்பு ஊற்றி கொடுத்தா நம்மளுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா அப்புத்தா தான் ஃபுல்லாக நல்லா நொறுங்க பிசைஞ்சு கொடுக்கும். அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு சோறு பிசைஞ்சுங்க எல்லாம் ஸ்பூனில் தான் போயிட்டுருக்குது. பட்டு அப்புத்தா தான் என்னோடய உலகமாகவே சின்ன பிள்ளையில இருந்துச்சு. எந்த சுத்தமும் பார்க்குறது இல்லைல்ல. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்லாம்.